ஹலோ. சொல்லுங்க. ஹாய் ஸ்வேதா. போச்சா? போயிடுச்சா? இதை வச்சுட்டு என்ன ஆட்ட ஆடின? இப்ப பாரு, போயே போச்சு. நான் தான் சொன்னனே, இந்த தாலி உன் கழுத்துல நிலைக்காதுன்னு. போயிடுச்சா? என்னாச்சு? என்ன ஸ்வேதா, திடீர்னு எழுந்து வந்து வெளியே நிக்கிற? ஒரு கெட்ட கனவு. என்ன கணவன் கேட்டா சொல்லாம யோசிச்சுட்டே இருக்க, சொல்லுடி. அது திடீர்னு வந்து என் தாலிய ஒரு பைத்தியம் பிடிச்சு இழுக்கிற மாதிரி ஒரு கனவு. ஹாஸ்பிட்டலுக்கு மாமா வந்து வெண்ணிலாவுக்கு கணவர்னு சொல்லி கையெழுத்து போட்டாரு. ஹாஸ்பிட்டலுக்கு வெளியில தாலியை இழுத்த பைத்தியமும் வெண்ணிலா தான். முத்துநகர் போர்டுக்கு பின்னால வெண்ணிலான பேர் இருக்கிற மாதிரி போஸ்டர் ஒட்டிருக்காங்க. இங்க வந்தா கனவு, அதுலயும் வெண்ணிலாதான். எனக்கு அப்படியே வெண்ணிலாங்கிற பேர் திரும்ப திரும்ப ஒழிச்சுக்கிட்டே இருக்கு. என்ன சுத்தி என்ன நடக்குதுன்னு எனக்கே புரியல. எதுக்காக ஒரு பைத்தியத்துக்கு கூட வெண்ணிலாங்கிற பேர் இருக்கணும்? இதெல்லாம் ஒரு குழப்பம்னா ஹாஸ்பிட்டல்ல படுத்திருக்கிற வெண்ணிலா எல்லாத்தையும் விட என்ன படுத்தி எடுக்கிறான். வெண்ணிலா கண்ணு முழிக்காம அப்படியே செத்து பொழிஞ்சிடணும். அதுக்கப்புறம் தான் எனக்கு ரொம்ப நிம்மதி. இப்படி தொல்லை பண்றதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. நான் லைஃப் லாங் ரொம்ப ஹாப்பியா இருப்பேன். கொஞ்சம் அமைதியா இருடி. என்னடி அமைதியா? மாமா, நான் என்ன சொன்ன? பேசாத. மாமா வந்து சொல்லிருக்க கூடாது. நான் சொன்ன நீ எங்க கேட்ட? எதுவும் பேசக்கூடாது. மாமா 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 ஒரு நிமிஷம் இருங்க மாமா. ப்ளீஸ் மாமா, ப்ளீஸ் மாமா. நான் வேணும்னு சொல்லல மாமா. ஏதோ ஒரு வேகத்துல வாய் தவிர சொல்லிட்டேன் மாமா. ப்ளீஸ் மாமா, என்ன மன்னிச்சிடுங்க மாமா. ப்ளீஸ் மாமா.
ப்ளீஸ் மாமா, நான் தெரியாம சொல்லிட்டேன் மாமா. அவ்வளவுதான் உனக்கு. மாமா மாமா ப்ளீஸ் மாமா. மாமா நான் தெரியாம சொல்லிட்டேன் மாமா. மாமா முத்தரசு, என்னாச்சுப்பா? அத்தை அத்தை, நான் தெரியாம வாய் தவறி வெண்ணிலா பத்தி தப்பா பேசிட்டேன். அதான் மாமா கோச்சுக்கிட்டாரு. முத்தரசு, இங்க வாப்பா. ஸ்வேதா ஏதோ தெரியாம தான் சொல்லியிருப்பா. அதுக்கே கோவப்படுறேன். இவ என்ன பண்ணா என்ன சொன்னான்னு தெரியாம தயவு செய்து பறிஞ்சு பேசாத. இவ என்ன சொன்னா தெரியுமா? வெண்ணிலா செத்து ஒளிணும்னு சொல்றா. இது கேட்டதுக்கு அப்புறம் சூடு சொன்ன இல்லாம நான். முத்தரசு, ஸ்வேதா இந்த நிமிஷம் வரைக்கும் உன்னதான் கல்யாணம் பண்ணிக்க போறதா நம்பிக்கிட்டு இருக்காப்பா. நீ இவளை கண்டுக்காம எப்ப பார்த்தாலும் வெண்ணிலா பின்னாடி ஓடுறேங்கிற கோபத்துல அப்படி சொல்லிருப்பா. மத்தபடி வெண்ணிலா சாகட்டும் அவ மனசார நினைப்பாளா? வாய் தவறி தெரியாம சொன்னதுக்கு ஏன் இப்படி கோச்சுக்கிற? வாய் தவறி வந்த வார்த்தை கிடையாது சித்தி. இது கோவத்திலும் வெறுப்புல வந்த வார்த்தை. இது சொல்லும் போது அவ மூஞ்ச பார்த்திருக்கணுமே. அதுல அவளை கோவம், அவளை வெறுப்பு. வெண்ணிலா மட்டும் எதிர்க்கிறதுன்னா அப்படியே அவ கழுத்து நெரிச்சு கொண்டு இருப்பா. ஏன் ஏன்னு கேக்குறேன். என்ன தப்பு பண்ணாவ? ஏற்கனவே இவ இதே தப்பதான் பண்ணா. அதனாலதான் அவளை வீட்டை விட்டு நான் வெளியே அனுப்புறேன். இப்ப மறுபடியும் அதே தப்பதான் இவ பண்ணிட்டு இருக்கா. நான் என்ன பண்ணுவேன் நீங்க சொல்லுங்க. இதை பறிச்சுட்டு உன் வார்த்தைக்கு மரியாதை கொடுத்தல, அதுக்காக மட்டும்தான் இவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஒத்துக்கிட்டேன். ஆனா அதுக்காக அடிபட்டு ஹாஸ்பிட்டல் உயிருக்கு போராடிட்டு இருக்க வெண்ணிலா பக்கம் நான் திரும்பி கூட பார்க்க கூடாதுன்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம்? என்ன எதுக்கு இவளை வெறுப்பு? வெண்ணிலா செத்து போனது இவன் நினைக்கிறாளே, எதுக்கு இவளை கேவலம் புத்தி? இவளுக்கு வெண்ணிலா என்ன தப்பு பண்ணிட்ட? அப்படி ஒரு விஷயம் மட்டும் சொல்ற, எல்லாரும் கேட்டுக்கோங்க. வெண்ணிலா குணமாயி நல்லபடியா பொழைச்சு வந்தாதான் நான் வாழுவேன். நான் வாழ்ந்தாதான் எல்லாரும் வாழ முடியும். வெண்ணிலாக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு, சத்தியமா சொல்றேன், நான் இருக்க மாட்டேன். நம்ம எல்லாரும் நல்லபடியா வாழணும்னு நான் நினைக்கிறேன். நம்ம எல்லாரும் நல்லபடியா வாழணும்னா வெண்ணிலா செத்து போயிடணும்னு நினைக்காம அவ வாழணும்னு வேண்டிக்கோங்க. சித்தி, நீ சொன்ன ஒரே வார்த்தைக்காக இவ கழுத்துல நான் தாலியை கட்டுவேன். ஆனா வெண்ணிலா சாகணும்னு இவன் நினைச்சானா என் பணத்தை வச்சுதான் இவன் தாலி கட்டிக்கணும். என்ன முத்தரசு, எதுவும் மிரட்டுற மாதிரி பேசுற? மிரட்டனா? நான் என் சித்தி உன்னை மிரட்ட போறேன். என்னால உன்னை மிரட்டல முடியாது சித்தி. என் மனசுல பட்ட விஷயத்த நேரடியா உங்ககிட்ட சொல்றேன், அவ்வளவுதான். இவ ரொம்ப தப்பு பண்றா. இவ பண்ற தப்பெல்லாம் பொறுமையா வேடிக்கை பார்க்கறதுக்கு என்னால முடியாது சித்தி. அப்போ உனக்கு நாங்க யாருமே வேண்டாங்கிற முடிவுக்கு வந்துட்டியா? எனக்கு எல்லாருமே வேணும். அதுக்காக தானே இவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒத்துக்கிட்டேன். இப்பவும் சொல்றேன் சித்தி, எனக்கு எல்லாருமே வேணும். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் வாழணும். நான் வாழணும் நீங்க நினைச்சீங்கன்னா வெண்ணிலா நல்லபடியா குணமாகி வரணும்னு வேண்டிக்கோங்க. அதுதான் என்ன நல்லா இருக்க வைக்கும்.
என்ன வெண்ணிலா, இந்த நிலைமையில கிடக்குறியே. வெண்ணிலா, முத்து மாமா வந்திருக்க. வெண்ணிலா, நீ ஒரு விஷயத்துக்காக எத்தனை நாள் காத்துட்டு இருந்தல்ல. இந்த முத்து மாமா உன்னை பொண்டாட்டின்னு சொல்ல மாட்டான்னு காத்து ஏங்கி கிடந்தல்ல. நீ எந்த உணர்வும் இல்லாம இப்படி படுத்து கிடக்குற நேரத்துல நீதான் என் பொண்டாட்டி, நான் தான் உன் புருஷனுக்கு கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கேன். வெண்ணிலா, எந்த உணர்வுல அந்த கையெழுத்து நான் போட்டேன்னு தெரியல. ஒருவேளை அந்த கடவுள் சக்தி உணர்த்தி நான் போட்டேனா இல்ல உனக்காக நான் போட்டேனான்னு தெரியல. ஆனா அந்த விஷயம் உனக்கு தெரிஞ்சா நீ எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்ப. அந்த சந்தோஷத்தை நான் உன் முகத்துல பார்க்கணும். வெண்ணிலா, அதுக்காகவாது நீ மறுபடியும் எந்திரிச்சு வரணும். வெண்ணிலா, நீ யோகில நானோ யார் செஞ்ச பாவம் தெரியல. நம்ம 2 பேரும் ஒன்னா சேர முடியல. இன்னைக்கு ஸ்வேதா வீட்டுல நடந்துகிட்ட விதம் எனக்கு பிடிக்கல. வெண்ணிலா, என்னால ஏத்துக்கவே முடியல. அதனாலதான் எல்லாத்துக்கும் முன்னாடி சித்தி ஸ்வேதாங்கிறத எல்லாத்துக்கும் முன்னாடியும் நீ வாழாம நான் வாழ மாட்டேன்னு அடிச்சு சொல்லிட்டு வந்திருக்கேன். அவங்களுக்கு தெரியணும். வெண்ணிலா, நான் உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன்னு அவங்களுக்கு தெரியணும். அதுக்கு தான் அப்படி பண்ண. இனிமேல் அந்த வீட்டுல யாருமே நீ உயிரோட இருக்க கூடாதுன்ற வார்த்தை அவங்க வாயில மட்டும் இல்ல, அவங்க கனவுல கூட நினைக்க கூடாது. இதை பாரு வெண்ணிலா, நான் உன் கழுத்துல தாலி கட்டுவேனா கட்ட மாட்டேனா அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா நான் உன் மேல வச்சிருக்க பாசம் அது என்னைக்குமே குறையாது. ஆனா நான் உன் மேல வச்சிருக்க பாசத்தோட நீ என் மேல வச்சிருக்க பாசம் இருக்கு பாரு. உன் பாசத்துக்கு முன்னாடி என் பாசம்லாம் உன் கால் தூசுமா. நான் உன் புருஷன் ஆகணும், நான் உன் கழுத்தை தாலி கட்டணுன்றதுக்காக அந்த கடவுள் கண்ணு திறப்பாரா திறக்க மாட்டாரான்னு தெரியாது. ஆனா நான் கட்டுற தாலி உன் கழுத்துல தொங்கணுன்றது விதியா இருந்ததுன்னா நீ அவை உன் சக்தியால உன் கையால என் கைய பிடிச்சு அந்த தாலியை நீ வாங்கிக்கணும். இது நடக்கணும். நீ எந்திரிக்கணும். வெண்ணிலா, வெண்ணிலா, உன் முத்து மாமா கூப்பிட. வெண்ணிலா, இது நடக்கணும். நீ எந்திரிக்கணும். வெண்ணிலா, வெண்ணிலா எந்திரி. வெண்ணிலா, வெண்ணிலா எந்திரி. வெண்ணிலா, வெண்ணிலா எந்திரி. இதெல்லாம் இப்படி பார்க்க முடியல. எந்திரி. அழாத மாப்பிள்ள, அவளை கொண்டு அவளடா, அவள் பொழைச்சுப்பாடா. வெண்ணிலாக்கா நான் ஒண்ணுமே பண்ணது இல்லையாடா. எப்ப பார்த்தாலும் முத்து மாமான்னு சின்ன குழந்தை மாதிரி என் பின்னாடி சுத்தி சுத்தி வருவா. எனக்கு பேச்சு மூச்சு இல்லாம இவ்வளவு நாள் அவன் எதுக்கு ஆசைப்பட்டாலும் அவ ஆசைப்பட்டது எனக்கு நடந்துச்சு இல்ல. அவதான் என் பொண்டாட்டி, நான் அவ புருஷன் கையெழுத்து போட்டு கொடுத்தாலடா. இது எல்லாத்தையுமே நான் அவகிட்ட சொல்லிட்டு இருக்கேன். அவளுக்கு எதுவுமே காதுல விழ மாட்டேங்குது. எதுவுமே கேட்கிற நிலைமையில இல்லையேடா. அழாதடா, நான் தான் சொல்றேனே, நீ பேசுறத அவ கேட்டிருக்க மாட்டான்னு நினைச்சியாடா. அவ எல்லாத்தையும் கேட்டிருப்பா. அவ ஆள் மனசு எல்லாத்தையும் கேட்டிருக்கும் மாப்ள. நீ அவளுக்கு ஆப்ரேஷன் பண்றதுக்காக அவன் பொண்டாட்டின்னு அவளோட புருஷன்
கையெழுத்து போட்டியில்ல அது கூட அவளுக்கு தெரிஞ்சுக்கும் மாப்பிள்ள. மாப்பிள்ள உன் மனசுல இருந்ததே இல்லை, கொட்டி தீத்தி இல்லை. இது எல்லாம் உன் வாயில கேட்கணுங்கிறதாண்டா அவளோட ஆசையே. இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் எப்படி சாவா? நீ பேசின பேச்சே போதும் மாப்பிள்ள. பொழைச்சுப்பாடா, கண்டிப்பா பொழைச்சுப்பாடா. நீ வேணா பாரு, இப்ப அந்த டாக்டர் வந்து வெண்ணிலாக்கு இந்த ஆப்ரேஷனை தேவையில்லைன்னு சொல்ல போறாங்கடா. இதெல்லாம் நம்ம கண் முன்னாடி நடக்கும் மாப்பிள்ள, நான் கண்டிப்பா நடக்கும்.